இந்த ஜேவிபியினுடைய இளைஞர்களை சுட்டு கொன்ற இராணுவத்தினுடைய கனவை நீங்க நனவாக்க போறீங்களா? காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க? அவர்களை அடிக்க பாய்ந்த இளைஞர்களை காவல்துறை தடவி கொடுத்ததை ஏன்? இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். இலங்கை அரசு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசநாயக போர் வீரர்களின் கனவை நனவாக்குவேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அது குறித்து பேச இருக்கிறோம். கடந்த மே மாதம் 18ஆம் தேதி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இனப்படுகொலை நாளை நினைவு கூர்ந்தார்கள். பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்தார்கள். அந்த வகையில் இலங்கையில் கொழும்பில் வெள்ளவத்த பகுதியில் வாழுகிற தமிழர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கள பேரினவாத இளைஞர்கள் சிலர் அதை ஒரு பெரும் கலவரமாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் களத்தில் இறங்கி தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் குறித்து மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியும் அவருடைய புகைப்படத்தை நெருப்பு வைத்து கொளுத்தியும் ஒரு கலவரத்துக்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். காவல்துறையினர் பெருமளவிலே குவிக்கப்பட்டு அந்த கலவரத்தை அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு நாட்டினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் போர் வீரர்களின் கனவை நனவாக்குவோம், காட்டி கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார். போர் வீரர்களின் கனவு என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் கனவு என்ன? அவர்கள் யாருக்கு எதிராக போரிட்டார்கள்? தமிழர்களுக்கு எதிராக மட்டும் போரிட்டு தமிழர்களை மட்டுமா அவர்கள் கொன்று குவித்தார்கள்? சிங்களவர்களை அவர்கள் கொன்று குவிக்கவில்லையா? அப்ப அனுரகுமார திசநாயக்க போர் வீரர்களின் கனவு என்று எதை சொல்லுகிறார்? அதுதான் இங்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இலங்கை இராணுவம் சொந்த நாட்டு மக்களை, சிங்களர்களையும் லட்சக்கணக்கான பேரை கொன்று குவித்திருக்கிறது, தமிழர்களையும் லட்சக்கணக்கான பேரை கொன்று குவித்திருக்கிறது. அப்படி என்றால் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவிப்பதுதான் இலங்கை இராணுவத்தின் கனவு என்று சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசநாயக்க அதை வரவேற்கிறாரா? அந்த கனவை நிறைவேற்றப் போகிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு, காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அது இரண்டாவது பகுதி. சரி, சொந்த நாட்டு மக்களை கொன்று குவித்தார்கள் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிற போது நான் சொன்னேன் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொன்னேன். அது என்ன வரலாறு என்பதை நாம் பார்க்கணும். இன்றைக்கு இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசநாயக தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கட்சி ஜேவிபி, அதாவது ஜனதா விமுக்தி பெரமுனா, மக்கள் விடுதலை முன்னணி. இந்த கட்சி 1965 ரோகண விஜய வீர என்பவரால் தொடங்கப்பட்டது. ரோகண விஜய வீர ரஷ்யாவில் மருத்துவம் படித்த ஒரு மருத்துவ மாணவர், பொதுவுடைமை சித்தாந்தத்தால் கவரப்பட்டிருந்த மாணவர். உலக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. ரஷ்யா கம்யூனிஸ்ட் கட்சி,
சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒரு பிளவு ஏற்பட்ட போது ரஷ்யாவிலே மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த மாணவர் ரோகண விஜய வீர சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவங்கள் சரி என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியை கடுமையாக ஆதரித்தார். அதனால் ரஷ்யாவிலிருந்து அவர் நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்தார். திரும்ப அவர் ரஷ்யாவுக்கு சென்று தன்னுடைய படிப்பை தொடர எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் முடியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் இலங்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் வர்க்கத்தோடு இணைந்து எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற கருத்தை முன்வைத்து கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்களை அணிதிரட்டி ஒரு அமைப்பை துவங்கினார். அந்த அமைப்பு தான் ஜனதா விமுக்தி பிரமுனா, JVP. இந்த அமைப்பு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. ரோகண விஜய வீர ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு ஆகச்சிறந்த செயற்பாட்டாளர், இளைஞர்களை பார்த்த உடனேயே கவரக்கூடிய ஒரு தோற்றம் உடையவர். சேக்குவேராவை போல நீண்ட முடிகளையும் தொப்பியும் வைத்துக்கொண்டு ஒரு போராளிக்குரிய தோட்டத்தோட, ஒரு வசீகரத்தோடு இருக்கக்கூடிய தலைவர் ரோகண விஜய வீர. அவருடைய அந்த தோற்றமே இளைஞர்களை மிக பெரிய அளவில் கவர்ந்து இழுத்தது. இந்த சூழ்நிலையில் 1970 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களை JVP ஆதரித்து தேர்தல் களத்திலே வெற்றியடைய செய்தது. வெற்றியடைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பண்டாரநாயக்கா முறையாக நடந்து கொள்ளவில்லை என்பதால் JVP மிக கடுமையாக எதிர்த்து போராடியது. ரோகண விஜய வீர கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார். இது ரோகண விஜய வீரவை பின்பற்றுகிற இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 1971 ஏப்ரல் மாதம் 5 இலங்கை முழுவதும் இருக்கிற ரோகண விஜய வீரவினுடைய ஆதரவாளர்கள் ஒரு பெரும் புரட்சியில், பெரும் கலவரத்தில் இரவோடு இரவாக ஈடுபட்டார்கள். நாடு முழுவதும் 74 காவல் நிலையங்கள் இரவோடு இரவாக ஒரே நேரத்தில் குறிவைத்து தாக்கப்பட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. காவல் நிலையங்கள் எல்லாம் JVPயினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இலங்கையில் இருக்கிற பல கிராமங்களுக்கு JVP தலைமையேற்று தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அரசு செய்வதறியாது திகைத்து நின்றது. ஆகவே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இராணுவத்தை பயன்படுத்தி கண்ணில் பார்த்த ரோகண விஜய வீரவினுடைய ஆதரவாளர்களை எல்லாம் சுட்டு கொன்றார். அன்றைக்கு இருந்த ஸ்ரீமாவோ அரசு சொல்லுகிறது 10,000 15,000 இளைஞர்களை நாங்கள் சுட்டு கொன்றோம் என்று சொல்லுகிறது. ஆனால் மனித உரிமை அமைப்புகள், நடுநிலையான ஊடகங்கள்லாம் சொல்லுகின்றன 15,000 20,000 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. இதுதான் இலங்கை இராணுவத்தின் கனவு. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசு 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. JVPயினுடைய தலைவர் ரோகண விஜய வீரவை ஆயுள் தண்டனை கைதியாக அறிவித்து சிறைப்படுத்தியது. பிறகு 1977 JR ஜெயவர்தன ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது JVPயினுடைய போராளிகள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்தார். அதில் ரோகண விஜய வீரவும் விடுதலை செய்யப்பட்டார். இனி ஆயுத போராட்ட வழிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம், ஜனநாயகத்துக்கு நாங்கள் திரும்புகிறோம் என்று ரோகண விஜய வீர அறிவித்தார். ஆனாலும் விதி யாரை விட்டது? 1987 1989 வரை இலங்கையின் வரலாற்றில் அது எரா ஆஃப் டெரர், பீதியின் காலம் என்று வர்ணிக்கப்படுகிற காலம். 1989 ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் போடப்பட்டது, இந்தோ ஸ்ரீலங்க ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி IPKF என்று அழைக்கப்பட்ட அமைதிப்படை இலங்கைக்கு வந்தது.
அமைதிப்படையினுடைய வருகையை ஜேவிபி கடுமையாக எதிர்த்தது. காரணம், இந்தியா தனது விரிவாக்கத்தை இலங்கையின் மீது திணிக்கப் போகிறது, இலங்கையை இந்தியாவின் ஒரு மாநிலமாக இந்தியா அபகரிக்கப் போகிறது என்கிற பார்வை ஜேவிபிக்கு, குறிப்பாக ரோகண விஜயவீராவுக்கு இருந்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய இரண்டாவது புரட்சியை ஆரம்பித்தார்கள். 1989 மிக மோசமான கலவரத்தில் ஜேவிபி ஈடுபட்டது. இந்த முறை ஜேவிபி தங்களுடைய யுத்தியை வேற மாதிரி மாற்றி அமைத்தது. ஜேவிபியினுடைய ஆயுத போராட்ட பிரிவான தேச ஜனதா வியாபாரய என்கிற அந்த அமைப்பு மிக பயங்கரமாக களத்தில் இறங்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராட துவங்கியது. அரசு அதிகாரிகளை குறிவைத்து கொலை செய்தது. பல மிகப்பெரிய அதிகாரிகளை எல்லாம் கொன்று குவித்தார்கள். இராணுவ வீரர்களினுடைய குடும்பங்களை எல்லாம் அழித்து ஒழித்தார்கள். அதனால் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ரணசிங்க பிரமதாசா கட்டும் தாக்குதல் நடத்துவதற்கு இராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுத்தார். இராணுவம் கண்ட இடங்களில் எல்லாம் அந்த ரோகண விஜயவீராவினுடைய ஆதரவாளர்களை, சந்தேகித்தவர்கள் அனைவரையுமே சுட்டு கொன்றது. எல்லோருமே இளைஞர்கள். கிட்டத்தட்ட 40,000 இருந்து 60,000 இளைஞர்களை நடு ரோட்டில் சுட்டு கொன்று டயர்களை போட்டு எரித்து சாம்பலாக்கினார்கள். எங்கெங்க எல்லாம் இராணுவம் பார்த்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் இளைஞர்களை கண்ணில் கண்டால் சுட்டு கொன்றார்கள். இப்ப நம்ம கேட்கிறோம், இராணுவத்தின் கனவை நனவாக்குகிறேன் என்று சொல்லுகிறீர்களே அனுரகுமார திசாநாயக்க, இந்த ஜேவிபியினுடைய இளைஞர்களை சுட்டு கொன்ற இராணுவத்தினுடைய கனவை நீங்க நனவாக்க போறீங்களா? நான் கேட்கிறேன், எதை நனவாக்க போறீங்க? தமிழர்களை கொன்று குவித்தார்களே, அந்த கனவை நீங்க நனவாக்க போறீங்களா? நான் கேட்கிறேன். காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க? ஈழத்திலே அப்பாவி மக்களை ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை இலங்கை இராணுவம் செய்ததா இல்லையா? இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய சர்வதேச விதிமுறைகளை அனைத்தையும் மீறி இலங்கை இராணுவம் போர்க்குற்றம் புரிந்ததா இல்லையா? ஒரு போர்க்குற்றம் புரிந்த ஒரு இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஈனத்தனம் இல்லையா? வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் இப்படி சொல்லலாமா? நான் கேட்கிறேன். காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் போர்க்குற்றம் புரிந்தவர்களை, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை செய்தவர்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? நீங்களும் அப்ப குற்றவாளி தானே. இறுதி யுத்தத்தை நடத்துவதற்கு கிராமம் கிராமமாக ஓடி ஓடி அப்பாவி இளைஞர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து 6,000க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை இராணுவத்திற்கு கொடுத்த ஒரு குற்றவாளி தான் நீங்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அனுரகுமார திசாநாயக அவர்களே, நீங்கள் இலங்கையினுடைய அதிபராக பொறுப்பேற்ற போது பேசிய பேச்சு என்ன மறந்து விட்டதா உங்களுக்கு? நான் இனவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று மக்களுக்கு நீங்கள் உறுதி கொடுத்தது மறந்து போய்விட்டதா? நான் கேட்கிறேன். மே 18 வெள்ளவத்தையிலே அமைதியான முறையிலே இனப்படுகொலை நாளை நிகழ்த்தி, அதை ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி கொண்டிருந்தவர்கள் என்ன தப்பு செய்தார்கள்? அவர்கள் மீது மிக மோசமான வார்த்தைகளை பிரயோகித்து அவர்களை அடிக்க பாய்ந்த இளைஞர்களை காவல்துறை தடவி கொடுத்ததை ஏன்? அவர்களை குறைஞ்சபட்சம் அங்கிருந்து அப்புறப்படுத்த கூட காவல்துறைக்கு முடியவில்லையே ஏன்? ஒரு கலவரம் உருவாகிற சூழலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இலங்கை காவல்துறை நினைக்காம திரும்ப திரும்ப அவர்களை அங்கேயே வைத்துக் கொண்டிருந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் அங்கிருந்து உடனடியாக அடித்து தூக்கி அப்புறப்படுத்தியிருக்க வேண்டுமா இல்லையா? இது அரசின் கடமையா இல்லையா? அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், தங்கள் இன மக்களை இழந்த மக்கள், 1.5 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க சாக கொடுத்த மக்கள், அவர்களை நினைவு கூறுவது தவறா? நான் கேட்கிறேன். அப்போ நீங்க நான் இராணுவத்தின் கனவை நிறைவேற்றுவேன் என்று சொன்னது ஜேவிபியினுடைய இளைஞர்கள்,
ரோகண விஜய வீராவை பின்பற்றினார்கள் என்ற காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்டது இலங்கை இராணுவத்தின் கனவா, அல்லது 1,50,000 தமிழர்களை போர்க்குற்ற விதி மீறல் செய்து திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நிகழ்த்தியது இராணுவத்தின் கனவா? எது இராணுவத்தின் கனவு? எதை நீங்கள் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறியிருக்கிறீர்கள்? சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு வெக்கமா இல்லையா இராணுவத்தின் கனவை நிறைவேற்றுவேன் என்று சொல்வதற்கு? பின்னாளில் ஜேவிபியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு ஜேவிபியினுடைய வரலாறு தெரியுமா தெரியாதா? ஜேவிபியினுடைய தலைவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவரை உயிரோடு பிடித்து கொண்டு மயானத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சு அவரை சுட்டு அவர் உயிரோடு துடிக்கிற போது அப்படியே உயிரோட மின்சார தகனத்துக்குள்ள அனுப்பி ஒரு மனிதனை உயிரோடு கொன்றார்களே, அதை கொன்றது யாரு? இலங்கை இராணுவம் தானே. ரோகண விஜயவீர செய்த தவறு என்ன? ஏன் அவரை உயிரோடு எரித்தார்கள்? உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு நீங்கள் இன்றைக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இராணுவத்தின் கனவை நிறைவேற்றுவேன் என்று சொல்வது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த இராணுவம் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான இராணுவமா, இல்லை இந்த இராணுவம் மக்களை, சொந்த நாட்டு மக்களை கொல்லுவதற்கான இராணுவமா? சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த இராணுவம் சொந்த நாட்டு மக்களை, அது தமிழர்களாக இருந்தாலும் சிங்களர்களாக இருந்தாலும், எத்தனை லட்சம் பேரை கொன்று குவித்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன கனவு வேண்டி கிடக்கிறது? போர்க்குற்றம் புரிந்த இராணுவம், சர்வதேச இராணுவ விதிமுறைகளை பின்பற்றாத இராணுவம், பெண்களை அத்துமீறி கற்பழித்த, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய இராணுவம். இந்த இராணுவம் தண்டிக்கப்பட வேண்டும். நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நீங்க ஒரு கம்யூனிஸ்டுக்காரரா? நீங்க ஜேவிபி போன்ற ஒரு போராட்ட குணமிக்க ஒரு தலைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளா நீங்கள் போராளி என்று சொன்னீர்களே, நான் சிங்கள பிரபாகரன் என்று வடக்கு கிழக்கில் போய் முழங்குனீங்களே தேர்தல் நேரத்தில், ஏன் இப்ப சிங்கள பிரபாகரன் இல்லையா நான் கேட்கிறேன். ஆகவே அமைதியான முறையில் மே 18 நாளை நிகழ்த்தி கொண்டிருந்த தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்த இளைஞர்களை நீங்கள் கைது செய்யவில்லை. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அங்கே வந்த ஒரு புத்த பிக்கு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழர்களை தாக்கினார். சிங்கள தமிழர் மோதலை திரும்பவும் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. அவர் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த 17 ஆண்டு காலத்துல இலங்கை அரசுகள் உருவாக்கி இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? தமிழ் மக்களுக்கு மீண்டும் விடுதலை புலிகள் வந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பாரிய யுத்தம் முடிவுக்கு வந்தது. அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இனி யுத்தம் உருவாகிற ஒரு சூழலை அந்த மக்கள் மீது திணிக்க கூடாது என்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த 17 ஆண்டுகள்ல வந்த அரசு ஏதாவது ஒண்ணு நினைச்சிருக்கா? சொல்லுங்க பாப்போம். நல்லாட்சின்னு சொல்லிக்கிட்டு வந்த யாரும் தமிழ் மக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் நல்லாட்சி செய்யவில்லை. மைத்திரிபால சிறிசேனா நான் நல்லாட்சி செய்கிறேன்னு சொன்னார். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் ஜனாதிபதி என்று ரணில் விக்ரமசிங்கே சொன்னார். இதில் ஏதாவது ஒருத்தர் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக நீங்க யாராவது நடந்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு அனுரகுமார திசாநாயக்க பதில் சொல்ல முடியுமா? 30 ஆண்டு காலமாக சிறைப்படுத்தப்பட்ட அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர்களா? புத்த விகாரைகளை கொண்டு வந்து தமிழர் நிலப்பரப்பில் நடுகிறார்களே, அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்களா? தமிழர்களுடைய காணிகள் இன்றைக்கு வரைக்கும் 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் இராணுவம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதே, அந்த காணிகளை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களா? போர் முடிந்து
17 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழர் நிலப்பரப்பில் எதற்காக இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். இலங்கை அரசு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா? இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஜேவிபி ஒரு பழமையான மதவாத சிந்தனை கொண்ட, ஒரு மிக மோசமான சிங்கள இனவாத சிந்தனை கொண்ட, ஒரு போலி கம்யூனிச சிந்தனை கொண்ட ஒரு குளறுபடியான ஒரு அரசு, தெளிவற்ற ஒரு அரசு. அதனால தான் ஒரு நிமிடத்துக்கு ஒரு பேச்சு கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்கை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. ரொம்ப பெரிய நேர்மையாளர் மாதிரி மக்கள் மத்தியிலே வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு மதவாதியாக, ஒரு இன வெறியனாக, ஒரு போலி கம்யூனிஸ்டாக இன்றைக்கு நீங்கள் இருந்து கொண்டு கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய வாக்கை பொய் சொல்லி ஏமாற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, இலங்கை இராணுவத்தின் கனவு இலங்கை நிலப்பரப்பில் தமிழர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான். அந்த நிலைதான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற போறீர்களா? நான் கேட்கிறேன். வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பொய் சொல்லி, நான் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, இலங்கை இராணுவ வீரர்களினுடைய கனவு இலங்கை நிலப்பரப்பில் தமிழர்கள் வாழக்கூடாது, தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்பது இலங்கை இராணுவத்தின் பெருங்கனவு. அந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற உறுதியேற்றிருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். உங்களுடைய மகா வம்சம் சொல்லுகிறதே, ஒவ்வொரு தமிழன் கொல்லப்படும் போதும் நீ கொண்டாட வேண்டும் அதை என்று உங்கள் மகா வம்சம் சொல்லுகிறதே, அந்த மகா வம்சத்தின் சிந்தனையை ஏற்று ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொன்று குவித்து கொண்டாட போகிறீர்களா? நான் கேட்கிறேன். எது உங்கள் இராணுவத்தினுடைய கனவு? வெட்கக்கேடு. இராணுவத்தினுடைய கனவை நிறைவேற்றுவேன் என்று ஒரு ஆட்சியாளன் சொல்லுவது அசிங்கமானது. ஆட்சியாளனுடைய கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் இராணுவம் இருக்க வேண்டும், காவல்துறை இருக்க வேண்டும். ஆட்சியாளனுக்குத்தான் கனவு இருக்க வேண்டுமே ஒழிய இராணுவ வீரர்களுக்கு எப்படி கனவு இருக்கும்? நான் கேட்கிறேன். அப்படின்னா ஆட்சியாளர்கள் யார்? இராணுவ வீரர்களா? நான் கேட்கிறேன். அனுரகுமார திசாநாயக்க அவர்களை, இராணுவ வீரர்களின் கனவை நனவாக்குவேன் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்கள். அது மிக மோசமான பிற்போக்குத்தனமான ஒரு ஆட்சியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அது இல்லை. ஆட்சியாளர்களுக்குத்தான் கனவு இருக்க வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் இராணுவம், காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே இருக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன், இராணுவத்தின் கனவை நான் நிறைவேற்றுவேன், காவல்துறையின் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்பது சொல்லுவது வெட்கக்கேடான ஒரு செயல். ஆகவே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருந்திருந்தால் ரோகண விஜய வீர கனவை நீங்கள் தூக்கி சுமந்திருக்க வேண்டும். 1,00,000 சிங்கள இளைஞர்களை இராணுவம் கொன்று குவித்ததே, அவர்களுடைய அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு தூய இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசு இந்த நிலப்பரப்பில் அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படியான ஒரு அரசை நிறுவிய ஒரு தலைவராக நீங்கள் இருந்திருந்தால் ரோகண விஜயவீரவின் கனவை நான் நிறைவேற்றுவேன், இலங்கை நிலப்பரப்பில் ஒரு தூய அரசியல் உருவாக வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை ஈந்த 1,50,000 சிங்கள இளைஞர்களின் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் பேசியிருக்க வேண்டும். மாறாக தமிழர்களை குறிவைத்து நான் காட்டி கொடுக்க மாட்டேன், இலங்கை இராணுவத்தின் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால், இலங்கை இராணுவத்தின் கனவு இலங்கை நிலப்பரப்பிலிருந்து தமிழர்களை துடைத்தெறிவது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், இங்கு போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதை எவராலும் மூடி மறைக்க முடியாது. நியாயம் என்பதும் நேர்மை என்பதும் உண்மை என்பதும் ஒரு நாள் வென்றே தீரும். இலங்கை இராணுவம் போர்க்குற்ற இராணுவமாக சர்வதேச நீதிமன்றத்தில் உறுதியாக அறிவிக்கப்படும். அன்றைக்கு உங்களுக்கெல்லாம் புத்தி புகுட்டப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.